ஆவியானவரே சேர்ந்து சபையாய் என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. ரெண்டு கைகளை உயர்த்தி வானத்துக்கு நேராக
சொல்லுது, அப்பா பலத்தின் மிகுதி 80 இருந்தாலும் ஆண்டவரே உடைய வாக்குத்தத்தம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுமா. உண்மையிலுமே மட்டும் எங்களை சுகபலனோடு பாதுகாத்தீங்கப்பா. சுகபலனோடு குடும்பமா கொண்டு வர்றீங்க ராஜா. நீங்க செய்த நன்மைக்கு, உதவிக்கு, தயவிற்கு அளவே இல்லப்பா. குடும்பமா ஆலயத்திற்கு கொண்டு வரீங்கப்பா. குடும்பமா உமை துதிக்க வைக்கிறிய ராஜா. கோடி நன்றி ராஜா. ராஜா கோடி நன்றி ஆண்டவரே. நோவாவும் அவன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசித்தார்களே, குடும்பமாக. நன்றி ஆண்டவரே, எங்களை நினைத்த உம்முடைய நல்ல நினைவுகளுக்காக, தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த 2024 ஆண்டு இந்த 3வது மாதத்துல விசேஷமாக தந்த முதல் மகிமையான ஆராதனை வேளைக்காக எங்கள் ஆண்டவருக்கு நன்றி. கடந்த 2 மாதங்களும் கண்மணி போல் எங்களை பாதுகாத்து 3வது புதிய மாதத்தை எங்கள் வாழ்க்கையில ஈவாக தந்தபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த 3வது மாதம் எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக ஜெபிக்கிறோம் அப்பா. மிகுந்த ஆறுதலாக ஜெபிக்கிறோம், மிகுந்த அதிசயமாக ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக இந்த மாதத்திலே மிகுந்த நன்மைகளை காண அனுபவிக்கவையும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. உடைய சமூகத்தில் முற்றிலும் தாழ்த்துகிறோம். துவக்கம் முதல் முடிவு மட்டும் தெய்வீக சித்தம் நிறைவேறட்டும். தெய்வீக நாமம் बैठेंगे. Thank you Lord. Amen. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. Amen. Hallelujah. Thank you Lord. ஆண்டவர் எத்தனை நல்லவர். அவருடைய வார்த்தை சொல்லுது, அவருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுமாம். ஸோ குடும்பமாக ஆண்டவர் 60 வயசு, 40 வயசு, 30 வயசு, 10 வயசுன்னு குடும்பமாக நோவாவுடைய பேழைக்குள்ளே வேதம் சொன்னது போல நோவாவும் அவன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள்ளே என்ன செய்தாங்களாம், போனார்களாம். ஸோ அதே போல் குடும்பமாக அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து அவரை துதிக்க, அவரை பாட, அவருக்கு மகிமை செலுத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். அதனால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். இந்த நாள் நமக்கு விசேஷமான நாள். ஏன்னா ஆண்டவருடைய தயவுனால் ஒரிசால ஆலயம் கட்டப்பட்டு முடிந்து இந்த நாளில் அந்த ஊழியத்திற்காக நம்ம இன்னைக்கு கிளம்புவோம். அதனால் விசேஷமான ஒரு பிரயாண நாள் அல்லது ஒரு ஊழியத்தின் நாள் இந்த நாள். ஆமென். நேற்றைய தினத்திலும் நினையாத ஒரு சூழ்நிலைமையில் ஒரு ஆலயத்தில் ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்ற ஆண்டவர் ஒரு ஸ்லாக்கியத்தை, பாக்கியத்தை அடியனுக்கு தந்தார். அதற்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன். அதனால் இந்த நாளும் நமக்கு விசேஷமாக ஒரிசாக்கு போகிற ஒரு மகிமையான நாளாக இருக்கிறபடினால இந்த நாளை நம்ம ஆசீர்வதித்து பிரயாணம் பண்ண போகிற தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அந்த ஒரிசால 2 நாள் 3 நாட்கள் இருக்கும் நாட்களில் பிள்ளைகள் யாரும் ஏதோ போனோம் வந்தோம் அப்படின்னு இல்லாமல் எல்லாரும் ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு மகிமையான ஊழியத்தை அங்கே செய்துட்டு வந்துடணும். ஆமென் சொல்லுங்க. பிடிக்கலையா ஊழியம் செய்கிறது? 2 நாட்கள் அல்லது 3 நாட்கள், அந்த 2-3 நாட்கள் என்ன செய்யணும், அவங்கவுங்க பங்கு வேண்டாம். ஏசாப்பா என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவனவன் செய்ததுக்கு தான் நான் பலனை மொத்தமாக தரமாட்டேன். மொத்தமாக கிடையாது பாருங்க. நாங்கள் பாஸ்டர் கூட இருந்தோம், நாங்கள் 5 பேர் பாஸ்டர் கூட போனோம். அதனால் பாஸ்டருக்கு கிடைக்கிற பங்கு வைக்கப்படவே படாது. அவனவன் கிரிய. அதனால உங்களுக்கும் கிடைக்கணும் பார்த்தீங்களா, எல்லாருக்கும் கிடைக்கணும்ல. ரிவார்டு, அவார்டு ஆண்டவர் கொடுக்கணும்ல. அப்போ நீங்களும் ஏதாவது ஒன்று செய்யணும்ல ஆண்டவருக்காக.
பாஸ்டர் செய்தால் போதாது, பாஸ்டர் வாங்கிட்டே இருப்பார், அவர் பெருசாக வசூல் பண்ணிடுவார். அவர் செய்ய ஆண்டவர் அவருக்கு ரிவார்டு கொடுப்பார். எல்லாருக்கும் ஆண்டவர் ரிவார்டு கொடுக்கணும், எல்லாருக்கும் ஆண்டவர் பிரதிபலனை கொடுக்கணும். அப்போ எல்லாரும் ஊழியம் செய்யணும். எப்போல்லாம் எங்கெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும், ஒரிசான்னு கிடையாது, லோக்கண்டே மார்க்கா கூட இருக்கலாம், மான்கூரா இருக்கலாம், வாஷியாக இருக்கலாம். ஆனால் எங்கே வாய்ப்பு கிடைக்குதோ, மார்க்கெட்டாக கூட இருக்கலாம், நம்ம குடும்பமாக இருக்கலாம், நம்ம சமுதாயமாக இருக்கலாம், நம்ம சொந்த பந்த மத்தியில் அக்கம் பக்கம் எங்கே இருக்கலாம். ஆனால் கிடைக்கிற வாய்ப்பு 2 மணி நேரமோ 20 நிமிஷமோ 2 நிமிஷமோ, அதில் ஏதாவது ஒன்று செய்திருங்க ஆண்டவருக்காக. ஒன்றும் தெரியலையா, ஏசு உங்களை நேசிக்கிறான்னு உள்ள நிறைவோடு அப்படி வாழ்த்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்ப்போம். அந்த ஒரு வார்த்தை போதும். வெள்ளிக்கிழமை நம்ம தேவ மனுஷன் பெஞ்சமின் ஐயா வந்தப்போ என்ன சொன்னாங்க, அவங்க வாழ்க்கையை மாற்றினது ஒரே ஒரு வேர்டு தான், நீ பாவி, அவ்வளோதான். அந்த வேர்டு அவங்க வாழ்க்கையை மாற்றினதுன்னு அவங்க சாட்சி சொன்னாங்க பத்தில. ஸோ அதனால் எல்லாருக்கும் ஆண்டவர் ரிவார்டு கொடுக்கணும், எல்லாருக்கும் ஆண்டவர் ரிவார்டு கொடுக்கணும். ஆமேன். சரி, சந்தோஷமாக எல்லாரும் கைகளை தட்டி ஒரு முறை ஏசப்பாவை மகிமைப்படுத்துமா? தேங்க்யூ. ஓகே, இது சந்தோஷம் இல்லாத கைத்தட்டாக இருந்துச்சு. நான் சொல்கிறது சந்தோஷத்தோட ஏசப்பாவை எல்லாரும் கைத்தட்டி மகிமைப்படுத்தணும்னு சொல்லி. இது ரெண்டும் இருந்துச்சு. இதில் சந்தோஷமும் இருந்துச்சு, துக்கமும் ரெண்டும் சேர்ந்து இருந்துச்சு. கொஞ்சம் அப்படி சைடில் அப்படி கலத்தி விட்டுருங்க அந்த துக்கத்தை, அந்த சோகத்தை, வேதனை, கவலையை, பாரத்தை, போராட்டத்தை, கண்ணீரை, சொப்பனத்தை, அதை இதை கொஞ்சம் கலத்தி விட்டுட்டு, இயேசு என்னை ஆசீர்வதித்தாலும் வதிக்கலைனாலும் எனக்கு எது செய்தாலும் செய்யலனாலும் அவர் நல்லவராகவே இருக்கிறான்னு நல்ல சந்தோஷமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே நல்லா கைகளை தட்டி ஆனந்தமாய் கவலை இல்லாமல் முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்கி நடத்துகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே,
ஹalleluya. Amen, 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 amen. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. நல்லா பாடுவோம் பிள்ளைகள் எல்லாம், எல்லா பிள்ளைகளும் நல்லா கைகளை தட்டி, உங்கள் பக்கத்தில் பிள்ளைகள் அங்கங்கே பிள்ளைகள் இருந்ததுன்னா தூங்க வச்சிடாதீங்க. காலமே முதல் வேலையிலே நல்லா கைகளை தட்ட வைங்க பிள்ளைகளை ஆனந்தமாய். ஆமென். ஆமாம், இதான் நல்ல வேலை, காலை வேலை. பார்த்தீங்களா, காலமே அப்படி ஆயத்தமாகி தேவ சமூகத்தில் வந்து அப்படி உட்கார்ந்து அப்படி பாடுறது, இது ஒரு ஆமாம் மகிமை தான். ஓகே, அதனால் நல்லா பாட பார்க்குறோம். ஸோ ஒரு பாடல் ஆண்டவர் நாம மகிமைக்காக. ஸோ எனக்கு நான் எப்போதும் விரும்புகிறது போல் அந்த பாடலையும் பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸோ இன்றைக்கு ஆண்டவர் அடியேனையும் நினைத்து ஆயுசு நாட்களில் ஒரு ஆண்டை கூட்டி தந்திருக்கிறார். ஸோ ஆண்டுடைய தயவுனால் 26 கடந்து 20 ஆமென் ஆமென் இல்லை, ஊழியத்தில் அதை விட கம்மி எனக்கு. ஸோ ஊழியத்தில் உள்ள ஆண்டுகள் தான் முக்கியம் நமக்கு. ஆண்டோருக்குள்ளே வந்தது பார்த்தீங்களா, அதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஆண்டுடைய கிருபை, ஆண்டுடைய தயவு ஸோ மட்டும் கண்மணி போல காத்து வழி நடத்துனது. ஸோ அதனால் ஒரு பாடல் பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த ஆசைப்படுகிற. பூமியிலே புஷ்பங்கள் பூத்து குலுங்குதையா. தேங்க்யூ லார்ட். பாடுவோமா எல்லாம்? பிள்ளைகள் பாடுவேலா? எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. ஆமாம், பாடுவோமா? எல்லாம் சந்தோஷமாய் பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். பூமியிலே புஷ்பங்கள் பூத்து குலுங்குதையா, காட்டுப்பறவை கூட்டமாக பாட்டு பாடுதையா. பூமியிலே புஷ்பங்கள் பூத்து குலுங்குதையா, காட்டுப்பறவை கூட்டமாக பாட்டு பாடுதையா. அத்திமரம் பூத்து காய்கள் காய்க்குது, திராட்சை செடி பூத்து வாசனை தருகுது. அத்திமரம் பூத்து காய்கள் காய்க்குது, திராட்சை செடி பூத்து வாசனை தருகுது. திராட்சை செடி பூத்து வாசனை தருகுது. பிரியமே என் பிரியமே எழுந்து வாராயோ, மாரிக்காலம் சென்றது மழையும் ஓய்ந்தது. பிரியமே என் பிரியமே எழுந்து வாராயோ, மாரிக்காலம் சென்றது மழையும் ஓய்ந்தது. கண்மலையின் வெடிப்பிலும் சிகரங்களிலும் தங்குகிற புறாவே எழுந்து வாராயோ. கண்மலையின் வெடிப்பிலும் சிகரங்களிலும் தங்குகிற புறாவே எழுந்து வாராயோ. நாம் தான் அது. தங்குகிற தேவ புறாவே பிள்ளைகள், எழுந்து தேவ பிள்ளைகள் நாம் தான் அது. வாராயோ. பூமியிலே பூமியிலே புஷ்பங்கள் நல்ல கைகளை தட்டி ஆனந்தமாய். குலுங்குதையா, காட்டுப்பறவை கூட்டமாக பாட்டு பாடுதையா. அத்திமரம் பூத்து காய்கள் காய்க்குது, திராட்சை செடி பூத்து வாசனை தருகுது. அத்திமரம் பூத்து காய்கள் காய்க்குது, திராட்சை செடி பூத்து வாசனை தருகுது. திராட்சை செடி பூத்து வாசனை தருகுது. உன் சத்தம் கேட்டிடுவேன், குறைகள் நீக்கிடுவேன். உன் முகத்தை நான் பார்த்து உன்னோடு இருந்திடுவேன். உன் சத்தம் கேட்டிடுவேன், குறைகள் நீக்கிடுவேன்.
புஷ்பங்கள் பூத்து குலுங்குதான். சபையிலே விசுவாசிகள் தூங்கி விழுகு. இப்படிதான் சீன் தெரியுது எனக்கு. அதை திங்க் பண்ண நான் சிரிக்கிறேன். ஏன் சிரிக்கிறேன் தெரியுமா? நினைச்சீங்களா? அந்த வேர்டை பாட பாட நினைக்க, பூமியிலே புஷ்பங்கள் பூத்து அப்படி பூக்கள் அப்படி பூத்து குலுங்கும் பாருங்க. என்ன அழகு, பார்க்க கொல்ல அழகு. இங்க பார்த்து கீழே பார்த்த உடனே அப்படியே ஏதோ ஆயிருது. பூமியிலே புஷ்பங்கள் பூத்து குலுங்குது, சபையிலே விசுவாசி தூங்கி விழுகுது. தேங்க்யூ லார்ட். யாரோ சொல்றாங்க அங்க பின்னால சத்தம் கேக்கு, பூமியில புஷ்பங்கள் பூத்து குலுங்குதோ இல்லையோ, பாஸ்டர் நல்லா பூத்து குலுங்கு. ஆமென். பூத்து குலுங்க வேண்டிய நேரத்துல பூத்து குலுங்க வேண்டியதா. ஆமென். சரி, நாளைக்கு ஏசப்பா வந்துட்டாங்கன்னா போயிட வேண்டியதா, அவ்வளவுதான். ஓகே. ஸோ கொஞ்சம் பூமியிலே புஷ்பங்கள் பூத்து குலுங்குறது போல கொஞ்சம் ஆண்டவர் சமூகத்துல பூத்து குலுங்கும். இதுல என்ன விஷயம் இருக்கு தெரியுமா? பாருங்க, இந்த மைண்ட்ல சம்பந்தப்பட்டது தான் உங்களுடைய சரீரத்தின் எல்லா உறுப்புகளும் இருக்குது. ஒரு மனுஷனுடைய எண்ணங்கள்ல நல்லா கவனிக்கணும், எண்ணங்கள்ல இணைந்தது தான் சரீரத்தின் எல்லா அவயவங்களும். இது எவ்விதமாக நம்முடைய அவயவங்கள் செயல்படுமோ அவ்விதமான பிரதிபலிப்பும் வெளிப்படும். நம்ம கோவப்படும்போது நம்முடைய முகத்தில் இருக்கிற பல உறுப்புகள் என்ன செய்யும் தெரியுமா? அதோடைய மெய்யான தோற்றத்திலிருந்து கொஞ்சம் வேற தோற்றத்திற்கு போயிடும். கோபப்படும்போது 40 சென்டிமீட்டர் கீழே இருக்கிற மூக்கு 40 சென்டிமீட்டர் மேலே போயிருது பார்த்தல இல்லையா? அந்த உறுப்பினுடைய அந்த அந்த ஃபேஸே மாறுது பாருங்க. ஸோ அதனால நம்ம மைண்ட் வசனத்தில் இருக்கட்டும், நம்ம மைண்ட் ஆண்டவருக்குள்ள இருக்கட்டும், நம்ம மைண்ட் தேவ சமூகத்தில் இருக்கட்டும். இங்கே இருந்தால் அந்த ஒன்றை தவிர வேற எந்த நினைப்பும் வராது நமக்கு. ஆண்டவரை மாத்திரம் நினைக்க தோணும், ஆண்டவரை மாத்திரம் நினைக்க தோணும். அப்போ நம்ம உண்மைக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். நம்ம மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா நம்ம சரீரமும் நல்லா இருக்கும். ஒரு அம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் பார்க்க போனேன். அதுக்கு ஒரு நாள் முன்னால் தான் அவங்க வீட்டுக்கு ஜோமனவே போயிருக்கிறேன். நல்லா இருந்தாங்க அந்த அம்மா, நல்லா இருந்த அம்மா. திடீர்னு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்களே, என்ன ஆயிட்டுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் பார்க்க போனேன். நம்ம உல்லாஸ் நகரில் சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் அந்த நர்ஸ் எனக்கு நல்லா பழக்கம். அவங்க ஹஸ்பண்ட் ஊழியம் செய்கிறாங்க, அதனால் அவங்க எனக்கு நல்லா பழக்கம். அவங்ககிட்ட தான் கேட்டேன், சிஸ்டர் அம்மாவுக்கு என்ன ஆகிட்டு திடீர்னு நல்லா இருந்தாங்க, இப்படி படுக்கையில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாங்களே அப்படின்னு கேட்டேன். என்ன பலகீனம், என்ன நோய் அவங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கு கவலை என்கிற நோய் தான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. நல்லா இருந்தாங்க. ஒரு நாள் முன்னால் வரைக்கும், 2 நாள் முன்னால் வரைக்கும் அவங்க வீட்டுக்கு போய் ஜோம் பண்ணிட்டு வந்தேன். ஒரு நாள்லே இவங்களுக்கு என்ன ஆகிட்டு இந்த நிலைமை அப்படின்னு கேட்ட பிறகு தான் அவங்க சொல்கிறாங்க, அவங்க மகன் ஏதோ ஒரு சம்பவத்தில் போலீஸ்கிட்ட அகப்பட்டுட்டான். போலீஸ் அவனை கூட்டிகிட்டு போயிட்டாங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த விஷயத்தினால வந்த கவலையினால் விழுந்து படுக்கையில் விழுந்து குளுக்கோஸை ஏற்றிட்டு கிடக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் மேலே எவ்வளவு விசுவாசம் இருக்குது பார்த்துருக்கீங்களா? ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் இருக்கு. ஒரு 4 பேர் அதுக்கும் எது சொன்னாலும் நாங்கள் ஆமேன், அது முன்னாலையும் பார்க்க மாட்டோம், ஆமேனுக்காகவே நாங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம். பாருங்க, சம்பந்தமே இல்லை. இது ஆண்டவரால் முடியாததா? ஆண்டவரால் மாற்ற முடியாது, எல்லாம் முடியுமே. ஸோ இதே விஷயம் தான். சின்ன 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 விஷயத்த மைண்டில் வச்சுக்கிட்டு, இன்னைக்கு காலமே கூட ஒரு சண்டை நடந்திருக்கும் பாருங்க வீட்டில். இன்னைக்கு காலமே கூட ஒரு சூழ்நிலை உண்டாயிருக்கும் பாருங்க. இன்னைக்கு காலமே கூட ஒரு ஃபோன் வந்திருக்கும். இன்னைக்கு காலமே கூட ஒரு எரிச்சல் வெளிப்பட்டிருக்கும். அந்த எரிச்சல், அந்த வார்த்தை, அந்த விஷயம், அதை வச்சுக்கிட்டே எல்லாரும் பாடுவாங்க, பூமியிலே புஷ்பங்கள் பூத்து குலுங்குது. ஆனா இந்த விசுவாசி பயமா சொல்லக்கூடாதுல, கோபப்படுறாங்களே. அதனால பாடும்போது அந்த வார்த்தைகளே நம்ம கவனிக்கணும். ஆண்டுடைய வார்த்தை. சாமுவேல் ஜீசஸ் ரொம்ப அமைதியாயிட்டார். இந்த பாட்டு பாடும்போது மைக்குக்கு மேலே அவர் சத்தம் இப்படியே வரும், இங்கேருந்து இப்படி வரும், இப்படியே போவோம். அங்கே
மைக்குக்கு மேலே அவர் சத்தம். இந்த பாட்டு மாத்திரம் நான் 3 வருஷமாக பார்த்துருக்குறேன், கேட்டிருக்கிறேன். இன்னைக்கு என்னன்னு தெரியல. என்னையா கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்க கண்ணீரை மனவேதனையா, மனபாரமா, துக்கமா, சஞ்சலமா, யார் மூலமாய் வந்தது? சரி, ஆண்டுடைய பிள்ளைகள் நம்ம நல்லா அறிந்து கொள்ளணும். ஆண்டோருக்குள்ள வந்த பிறகு உலகம், மனுஷன், சூழ்நிலை எல்லாத்துக்கும் டாட்டா பாய் பாய், அப்புறம் அதை நினைக்க கூடாது. நல்லா சந்தோஷமா இருக்கணும். ஆமேன். நேற்று நான் ஆலயத்திற்கு போயிருந்தேன் பார்த்தீங்களா, அங்கே ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்க. அங்கே நான் சொன்னேன், எனக்கு ஒரு 45 நிமிஷம் ஆண்டவர் வாய்ப்பை தந்திருக்கிறார். ஹிந்தி மக்கள் தான் நிறையா, ஸோ ஹிந்தியில் தான் செய்தி கொடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். அப்போ நான் சொன்னேன், 45 நிமிஷம் நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கணும். ஏன்னா நம்ம யாரும் மிலிட்ரி கேம்பில் வரல. ஆமேன். நம்ம யாரும் நம்ம மிலிட்ரி கேம்பில் வரல, ஏசப்பா சமூகத்தில் வந்திருக்கிறோம். அதனால் நல்லா சந்தோஷமாக இருந்து பாடுங்க, ஆராதிங்க, அவரை நினைங்க, அவருக்குள்ள ஆனந்தமாக இருங்க அப்படின்னு. மக்கள் நிறைய பேர் சந்தோஷப்பட்டாங்க, ஆனந்தமானாங்க. அதனால் நம்ம சந்தோஷமாக இருக்கிற ஒரே இடம் ஆண்டுடைய சமூகம். அதை கூட நம்ம என்ன செய்திடக்கூடாது, விட்டுறக்கூடாது யாருக்காகவும். ஆமேன். சொல்லிட்டு நினச்சிட்டு போட்டோம், பேசணும். நான் நல்லா ஆண்டவரை பாடி துதித்து மகிமைப்படுத்தணும். ஆமேன். சங்கீதக்காரன் சொல்றது போல, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினால நான் அவரை என்ன செய்வேன், பாடுவேன். அப்போ நன்மை செய்தவங்க பாடுங்க, நன்மை செய்யாதவங்க இன்னும் ஒரு 50 ஆண்டு காலம் வெயிட் பண்ணுங்க, ஆண்டவர் நன்மை செய்வார் உங்களுக்கு. அவருடைய நன்மைனால தான் உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம உட்கார்ந்த பாய்க்கு பேரே ஆண்டுடைய நன்மையும் ஆண்டுடைய தயவு, அதுக்கு மேலே தான் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். ஆமேன். சரி, நல்ல சந்தோஷமா ஒரு முறை வெறும் சந்தோஷமான கைத்தட்டோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். Thank you Lord, thank you Lord. நன்றி. நீரில்லையேனில் நானும் இல்லையே, நீரின்றி எனக்கு வாழ்வில்லையே, நீரில்லையேனில் நானும் இல்லையே, நீரின்றி எனக்கு வாழ்வில்லையே. நீங்க தானே எல்லாமே எனக்கு, நீங்க தானே எல்லாமே எனக்கு, நீங்க தானே ஒன்றுமே அல்ல என் பலன் தேவா, எல்லாமே எனக்கு, நீங்க தானே. ஒன்றுமே அல்ல என் பலன் தேவா, எல்லாமே எனக்கு, நீங்க தானே எல்லாமே எனக்கு, நீங்க தானே எல்லாமே எனக்கு, நீங்க தானே. कुछ भी नहीं मैं, कुछ भी नहीं यीशु के बिना कुछ भी नहीं, कुछ भी नहीं मैं, कुछ भी नहीं। Thank you Lord. यीशु के बिना कुछ भी नहीं।
ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ஸோ 2012-11 கடைசியில் ஆண்டவர் விஷ்ணு நகருக்கு கொண்டு வந்தா, செம்பூருக்கு கொண்டு வந்தா. நான் ரொம்ப உடைக்கப்பட்டிருந்தேன். ஆனால் உண்மைக்கும் சொல்லுறேன், ஏன்னா நான் அனுபவப்பட்டது என் வாழ்க்கையினுடைய 19 வயதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏசப்பாவை தவிர நம்ம மேலே அக்கறை கொள்ளக்கூடியவரோ அல்லது நமக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவரோ நான் யாரையும் பார்த்ததில்லை, அவரை தவிர. இதுவரைக்கும் என்னை எங்கேயும் விட்டு கொடுத்ததில்லை. பிசாசுக்கு முன்னாலேயோ மனுஷனுக்கு முன்னாலேயோ எத்தனையோ சூழ்நிலைமைகள் வந்தாலும் ஆண்டவர் எதுலேயும் விடவில்லை. அப்படியே தயவு எல்லாவற்றிலும் என்னை தாங்கினது. எங்கனாலும் ஆண்டவர் பயன்படுத்துவார், எங்கேயும் விட்டதே கிடையாது. நான் ஜெபம் கூட சில நேரம் பண்ணலை, இல்லை வேதத்தை கூட தியானிக்கலை, இல்லை செய்தியை கூட ஆயத்தம் பண்ணலை. சில சூழ்நிலை இருந்தால் நினையாத வேலையிலெல்லாம் ஆண்டவர் அவ்வளோ வல்லமையாக பயன்படுத்துவார். எங்கேயுமே விட்டது கிடையாது ஆண்டவர் எந்த சூழ்நிலைமையிலும். ஸோ ரொம்ப நேசிக்கிறார், ரொம்ப நேசிக்கிறார், ரொம்ப நேசிக்கிறார் ஆண்டவர். அளவில்லாமல் ஆண்டவர் நேசிக்கிறதுனால உங்களுடைய மத்தியிலே எனக்கு ஒரு வாய்ப்பு. நான் சொல்கிறேன், எங்கள் அப்பாவை போல் அல்லது ஐயாவை போல் அவங்களாம் பெரிய ஊழியக்காரங்க. ஸோ அவர்களுடைய எந்த காரியத்திற்கு முன்பாக நான் இன்றைக்கும் சொல்வேன், எந்த விதத்திலும் அவங்க 100%, நான் 1% கூட கிடையாது. ஆனால் ஆண்டவர் மாத்திரம் என்னை ரொம்ப நேசிக்கிறார், என் மேலே ரொம்ப உயிராக இருக்கிறார். என்கிட்ட ஆண்டவர் ஒரு முறை சொல்லியிருந்தார், 2004 6 நடுவில் சில சூழ்நிலைமை வந்தபோது ஒரு முறை ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை நம்புகிறேன்ப்பா அப்படின்னார், நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பான்னார். என்னுடைய டைரியில் எழுதி வச்சுருந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உண்மையிலுமே ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார் பாருங்க. அதனால் ஆண்டுடைய கிருபை தயவு இறக்கம் தான். நான் பொதுவாகவே ஆசைப்பட மாட்டேன், எனக்கு எந்த துணி வேணும் அந்த துணி வேணும், எனக்கு இப்படி அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் பாருங்க, இந்த துணி போட்டு வந்தாலும் நான் சாதாரணமான ஒரு ஆக்டிவால் தான் வர்றேன் பாருங்க. எனக்கு அங்கெல்லாம் ஃபோக்கஸ் கிடையாது. எனக்கு ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும், அதுதான் எனக்கு பயங்கரமான ஒரு ஃபோக்கஸ் பாருங்க. என்ன ஆண்டவர் ஜீவன் சுகபலன் தந்து இது வரைக்கும் நடத்திருக்கிறார், என்னெல்லாம் செய்திருக்கிறார். ஸோ ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும். ஸோ ஆண்டவர் நேசிக்கிறார், ஸோ ஆண்டவர் காரியங்களை செய்கிறார். இது நம்ம பிள்ளைகள் வாங்கி கொடுத்ததுமா, இங்கே பாருங்க, பிள்ளைகள் வாங்கி கொடுத்தது எல்லாமே டோட்டல். அதனால் பிள்ளைகள் சொன்னதுனால போட்டுட்டு வரணும் அப்படின்னாங்க. அதனால் கோவப்பட்டுறாதீங்க. பாஸ்டர் இன்னைக்கு இப்போ எந்தே கொஸ்தே பாஸ்டரா இல்லைன்னு ஆண்டவருடைய தயவுமா, ஆண்டவர் நடத்துகிறார், ரொம்ப நேசிக்கிறார். ஸோ எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவர் நிறைய காரியங்களை செய்கிறார். ஊழியத்தில் ஆண்டவர் பேசுகிறார், ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எத்தனை விஷயங்கள், எத்தனை சம்பவங்கள், 1 3 எத்தனை விஷயங்கள், எத்தனை வீட்டில், எத்தனை குடும்பத்தில், எத்தனை காரியங்கள். ஸோ நிறைய ஆண்டவர் செய்கிறார். என் மனைவி சொன்னது போல் ரொம்ப முடியலை, எனக்கு ரொம்ப கஷ்டமான நிலைமை. அப்போ தான் என்னை ரொம்ப அவள் கவனித்து ரொம்ப அப்படியே கவனித்து, இப்போ தான் நீ தூங்க போகணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலைமைக்கு போகிறேன். முடியலை என்னால். நைட்டு 1:30 மணி இருக்கும் சரியா, அப்படியே போகலான்னு படுக்க போகலாம், இனி தான் எனக்கு ஓய்வுன்னு படுக்க போகலான்னு பார்த்தா ஃபோன் வந்துட்டு. ஃபோன் வந்த 5வது நிமிஷத்தில் நடக்க முடியுதோ இல்லையோ உடனே கிளம்பிறேன்னு தான். ஸோ நேற்று 2 நாள் முன்பாக கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமை தான். ஸோ மக்களை நேசிக்கிறோம், ஜனங்களை நேசிக்கிறோம். ஆண்டவர் தந்த மக்கள், ஆண்டவர் தந்த பிள்ளைகள், ஆண்டவர் தந்த குடும்பம் ஸோ நல்லா இருக்கணும்.
சந்தோஷமாக இருக்கணும் எல்லாரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே எல்லாம் செய்ய வைக்கிறார். நம்ம செய்தோம் அப்படின்னு சொல்லி ஒன்றும் இல்லை, ஆனால் செய்யணும் எனக்கு ஆசை. ஒரு வேலை குறைஞ்சது ஒரு 2000 பேர் இப்படி உட்கார்ந்துருக்குறாங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன் கொஞ்சம் போல். சரி, ஏதோ நம்மளால் அல்லது நமக்கு ஏதோ அப்படின்னு ஒரு சந்தோஷப்படலாம். அதனால் ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் என்கிற ஆர்வம், வாஞ்சை, தாகம் தான். ஸோ ஆண்டவர் கட்டாயம் அதை செய்வார்னு நான் நம்புகிறேன். ஆமாம், ஆண்டவர் செய்வார். ஸோ ஏதோ ஒரு காரியத்தை, திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறதுனால தான் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் இணைத்திருக்கிறார். நம்ம நிறைய காரியங்கள் ஆண்டவர் நடத்துகிறார். ஆமென். ஸோ சில நேரம் அமைதியான சூழ்நிலைமை தான் ஆகும். அதாவது முதல்ல வசனம் சொல்லுது, நீங்கள் காண மாட்டீங்க, காண மாட்டீங்க, காண மாட்டீங்க. பிறகு வசனம் சொல்லுது, நிரம்ப வேண்டியதெல்லாம் நிரம்பிட்டுப்பா, போயிட்டு வாங்க. பார்த்தீங்களா? முதல்ல என்ன சொல்லுது வசனம்? ஒன்றும் காற்றையும் மழையும் மேகத்தையும் ஒன்றையும் காண மாட்டேங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா நியூஸ் வரும், நிரம்ப வேண்டியதெல்லாம் நிரம்பிடுச்சு. ஆமென். இதே போல் தான் ஆண்டவர் செய்வார் பாருங்கள். நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம், நம்ம விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுறோம், சொல்கிறோம். ஸோ நிச்சயமாக சூழ்நிலைமை வரோம் பாருங்க, நாள் வரும், ஆண்டவர் எல்லாத்தையும் அன்றைக்கி நமக்காக செய்து முடித்திருப்பார். ஆமென். ஸோ ஆண்டவர் நல்லவர். ஸோ ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் கிருபையாக, தயவாக, இரக்கமாக. ஸோ அடியனையும் நினைத்தபடினால நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதே மாதத்தில் ஆண்டவர் என்னுடைய பிள்ளைகளுக்கும் ஸோ 9ஆம் தேதி, ஸோ 11ஆம் தேதி எல்லாம் இந்த மாதத்துலேயே எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஆண்டவருடைய கிருபை, தயவு, ஆயுசு நாட்களை ஆண்டவர் கூட்டி தருகிறார், தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆமாம், இது சர்டிஃபிகேட்டில் உள்ள டேட்டு. உண்மையான டேட் எங்கள் அம்மாவுக்கு மாத்திரம் தெரியும். எங்கள் அம்மா சொன்னதாக எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. அது முழுமையான ஞாபகம் இல்லை, பாதி ஞாபகம் இருக்குது. சில நேரம் எங்கள் அம்மா 10ஆம் தேதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் போல் ஞாபகம் இருக்குது. அது உண்மையாக பொய்யா எனக்கு தெரில. 10ஆம் தேதின்னு கணக்கு வந்தால் எங்கள் வீட்டில் 9, 10, 11 அப்படின்னு வந்துடும். ஸோ எப்படியோ ஆண்டவருடைய தயவுனால் ஆண்டவர் என்ன செய்கிறார், நமக்கு இரக்கம் செய்கிறார். ஆமென். ஸோ வாழ்த்துங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவர் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக பயன்படுத்தட்டும். ஆமென். உங்கள் வீட்டு வாசலில், உங்கள் வீட்டு தோட்டத்தில் ஒரு கனி மரம் இருக்குன்னா அது எவ்வளவு நல்லா இருக்குமோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு பிரயோஜனம் உண்டு, லாபம் உண்டு. ஆமென். ஸோ ஆண்டவர் கொடுத்துருக்கிற சபை, ஊழியம், ஊழியக்காரர்களை வாழ்த்துங்க, ஆசீர்வதிங்க, செபிங்க. ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு தேவையான வார்த்தைகளுக்காக நான் மரத்தில் தண்ணீர் ஊற்றுறது போல் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் ஊற்றி, ஆண்டவரே மக்கள் வந்திருக்கிறாங்க, பேசுங்கப்பா, ஏதாவது ஒன்று சொல்லுங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கேட்டு உங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்புவது போல் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற சபையை, ஊழியக்காரனை வாழ்த்தி ஆசீர்வதித்து செபிங்க. ஆசீர்வதித்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லாவற்றிற்கும் ஒரே வார்த்தை நான் சொல்வேன், ஆண்டவர் தான், ஆண்டவர் தான், ஆண்டவர் தான். ஏசப்பா தான், ஏசப்பா தான், ஏசப்பா தான். இதில் எந்த மனுஷனோ ஊழியக்காரனோ யாருமே விசேஷம் கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறையா ஊழியக்காரங்களுக்கு பெரிய இப்படி ஃபங்க்ஷன் பண்ணி பர்த்டேலாம் கொண்டாடி நல்லா இருந்ததுலாம் நிறையா போயிட்டு, அதனால் நமக்கு அதெல்லாம் முக்கியமல்ல, அது வேண்டாம். நமக்கு ஆண்டவர் செய்த நன்மைக்காக, ஆண்டுடைய தயவிற்காக அவரை நல்லா பாடி துதித்து மகிமைப்படுத்தணும். ஆமென். ஸோ வாழ்த்துங்க, நிறையா ஆசீர்வதிங்க. ஆண்டவர் ஊழியத்தை, சபையை, ஊழியக்காரனை ஆசீர்வதிக்கட்டும். அதனால் நிறையா பிரயோஜனம், நிறைய நன்மை உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் அதிகமாகவே உண்டாயிருக்கும். ஆமென். மோசே சுகபலனோடு இருந்தால் தான் கோலை காட்ட முடியும், கடல் பிளக்கும். மோசேக்கு 4 நாளாக காய்ச்சல். அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கடல் பிளக்க எத்தனை நாள் ஆகும்? 4 நாளாக எல்லாம் கடலுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து காற்று வாங்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா மோசேக்கு என்ன சொல்லுங்க, மோசேக்கு காய்ச்சல். மோசேயை யாரும் பார்க்க போல, காய்ச்சல்னு எல்லாருக்கும் தெரியுது, யாரும் பார்க்க போகலை, விசாரிக்க போல, கவனிக்க போல, பார்க்க போல, என்ன யாதுன்னு ஒரு ஹெல்ப் பண்ணதுக்கும். ஆனால் மக்களுக்கு என்னதான் வேணும் சொல்லுங்க, நம்ம கதை மாதிரியும் இருக்கும் சில நேரம். ஆமாம், கடல். ஆமாம், நமக்கு மெயின் என்னது, கடல் பிளக்குன்னு அவ்வளோதான். 4 நாள் கரெக்டாக ஆகிட்டு பாருங்க. 4 நாள் கழிச்சு எல்லாம் ரெடி பொசிஷனில் இருக்காங்க இன்னைக்கு கடல்.
அடுத்து ஒரு செய்தி வருது, மோசேக்கு காய்ச்சல் இன்னும் அதிகமாகிவிட்டது. ஆகையினால இன்னும் சற்று ஒரு வாரம் தாமதமாகும். கடல் நஷ்டம் யாருக்கு? அப்போ என்ன செய்யுதுன்னா ஓடி போய் 4 நாள்னு நியூஸ் வந்த போதே ஓடி போய் ஒரே நாளில் மோசையை தூக்கிட்டுருந்தோம். இது யாரும் தூக்கிக்கணும் அது இல்லை, புரியல. ஒரே நாளில் தூக்கி விட்டேன்னா அன்னைக்கு சாயந்தரமே திறக்க வேண்டியது நடந்துடும். இதான் காரியம். நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற சபையை, ஊழியத்தை, ஊழியம் செய்கிற எல்லா பிள்ளைகளையும் வாழ்த்து என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யட்டும், ஆண்டவர் உயர்த்தட்டும், ஆண்டவர் மேன்மையாய் வைக்கட்டும், ஆண்டுடைய சித்தம் நிறைவேறட்டும், ஆண்டுடைய நாம மகிமைப்படட்டும். சொல்ல 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 வாழ்த்த 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 ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். ஆமாம், இங்கே ஆசீர்வாதம் எவ்வளோ நம்ம வாழ்த்துவோமோ அவ்வளோக்குள்ளே நமக்கு காரியங்களை ஆண்டவர் செய்வார். அதனால் மோசே ஆனாலும், ஆபிரகாம் ஆனாலும், ஈசாக்கு ஆனாலும், யாக்கோப் ஆனாலும், யாராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இதே காரியம் தான். ஸோ ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் கிருபையாக நம்ம நினைத்திருக்கிறார். ஒரு கவி மாத்திரம் சந்தோஷமாக நல்லா கைகளை தட்டி அப்படியே பாடி 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 நாம் எல்லாரும் எழும்பி நிற்க போகிறோம். இப்போ பாடிக்கிட்டே எழும்போம். இப்போ எழும்பிறாண்டா. ஆமே ஆமென். தேங்க்யூ லார்ட். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் எழும்பி நின்று ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Thank you, Lord. ஆராதனை உமக்கே. பாடுங்க பாடுங்க பாடுங்க. தூயவரே, ஹalleluya. கைகளை உயர்த்தி ஹalleluya, ஹalleluya.
தந்தீரையா எந்த நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா இயேசுராஜா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். உமக்கு வேத வசனத்தை நாம் தியானிப்போம், வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14:30 வேத வாக்கியம். மத்தேயு 14:30 எல்லாம் சேர்ந்து நம்ம வாசிப்போம். இப்போ மத்தேயு 14:30 வாசிப்போமா? நல்ல சத்தமாக வாசிங்க. பிள்ளைகள் மஸ்தி பண்ணுறாங்க. நான் இன்னும் கை வச்சது இல்லை பிள்ளைகளை. ஆனால் சில விஷயத்தில் ரொம்ப துக்கமாகுது. இனி நான் கை வச்சேன்னா தப்பாக நினைக்காதீங்க, அம்மா அப்பா கிட்ட சொல்கிறேன். ஏன்னா பொதுவாக ஒரு 2-3 பிள்ளைகள் தான், எல்லா பிள்ளைகளும் கிடையாது. அதில் சிங்கம் முன்னால் நிற்கிறான். ஏன்னா எவ்வளோ விஷயத்தில் சிங்கத்தை ரொம்ப 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 இப்போ எல்லா விஷயத்திலும் அவன் ரொம்ப மஸ்தி பண்ண. அதனால் நான் இனி ஏதாவது அவனை முள்ளுவேன், இல்லை ஏதாவது ஒன்று செய்வேன் கட்டேன். ஏன்னா அவ்வளோ மஸ்தின்னா அவ்வளோ மஸ்தி பண்ணுறேன். ஆமாம், அதனால் நீங்கள் கோவப்படக்கூடாது. கோவப்படுவீங்களா? என்னம்மா அடிக்கலாம்லா? சரி, உங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, இனி எனக்கு கவலையே இல்லை. பைபிளை தூக்கி தென்னை மரத்தை நட்டது போல் அந்த சைடில் அங்கெங்கேயோ நட்டி விட்ருக்கான். இப்படி இங்கே வசனத்தை வாசிங்கிறேன், அவன் எங்கேயோ பார்த்துட்டு இருக்கிறான். நான் அது யார் பைபிள் இப்படி நட்டு விட்ருக்கேன் அந்த சைடில், ஓடி போய் எடுக்க போகிறேன், அவன் எடுக்கிறான் பாருங்க. சரி, ஓகே, சரி. உன் பைபிள் எங்க? கொஞ்சம் எலும்பு நின்று பார்ப்போம். எலும்பு நின்று
உன் பைபிளுங்க. அவன் அவன் ஒன்றும் இல்லை, அவன் உன் பைபிளுங்க. கொஞ்சம் எளிமை நின்னுங்க. பைபிள் கொடுக்கறதற்காக நான் எளிமையாக போங்க, எனக்கு என்ன, உங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்கலான்னு பார்த்தேன் பைபிள். சரி, வேறு பைபிளுங்க யாருக்கு இருக்கா? பைபிள் எல்லாருக்கிட்டையும் இல்லை, வேணுமா யாருக்காவது கிஃப்டாக வேணுமா அப்படின்னு கேட்டேன் நான். பைபிள் வேற யாருக்கா பின்னால்? பிள்ளைகளுக்கு இல்லை, சின்ன பிள்ளைகளுக்கு இல்லை. இது சின்ன பிள்ளைகள், அவங்களுக்கு இல்லை. அவங்க புதிய ஏற்பாடு வச்சுருக்கிறாங்கன்னு பாருங்க. ஆனால் எங்கள் சரத் பாபு மகா பாருங்க, அண்ணன் பாருங்க, இதுங்கெல்லாம் சின்ன பிள்ளைகள். ஓகே, ஸோ வேணுமா பைபிள்லேயே யாருக்காது? பைபிள் வேணால் ஃப்ரீயாக கொடுக்குறோம் நாங்கள். நீங்கள் பைபிளை வாங்கி வாசிங்க, தியானம் பண்ணுங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதற்காக தான் கேட்குறேன். பைபிள் இல்லாத சூழ்நிலைமை நமக்கு நல்லா இல்லை. ஒரு தெய்வ மனுஷன் சொன்னால், ஹிந்தியில் ஒரு நாள் ஒரு இடத்துல ஒரு சர்ச்சில் மெசேஜில் சொன்னார், अपना कमीज बेच के तो भी पहला बाइबल को खरीदो. சட்டை வித்தாவது பைபிள் என்ன செய், வாங்கு. அந்த புண்ணியவான் நான் தான், வேற யாரும் இல்லை. ஏன்னா நமக்கு வேணும், ஆண்டுடைய வார்த்தை வேணும். அதனால் ஆமாம், செகண்ட் அதை வாங்கினா போதாது, அதை அனுதினமும் நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்து தியானிக்கணும், வாசிக்கணும். அது நம்மோடு பேசும், நம்ம எப்படி வாழணும், என்ன செய்யணும், ஒவ்வொரு காரியத்தையும் இந்த ஆண்டுடைய வார்த்தை நமக்கு கற்றுத்தரும். ஆமென். சரி, வாசிப்போம். மத்தேயு 14:30 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க பைபிளில் வேகமாக. புதிய ஏற்பாட்டிலையும் இருக்குது, உங்கள் பைபிள்லையும் இருக்குதுப்பா. ஆமாம், உங்களுக்கும் இன்னைக்கு செய்தி. ஆமாம், மத்தேயு 14:30 எல்லோரும் பைபிள் இல்லாதவங்க முன்னால் சரி வாசிங்க சத்தமாய். ஆமென். என்ன ஒரு முறை வாசிங்கள. ரொம்ப நல்லா வாசிக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுப்பா. என்ன ஒரு முறை வாசிங்க, ரொம்ப நல்லா இருக்கு வாசிக்கிறேன். ஏசப்பா, இங்கே வாசிக்க வாசிக்க எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நான் எத்தனையோ நாட்களுக்கு பிறகு சிலர்லாம் இன்னைக்கு வேத வசனத்தை வாசிக்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. என்ன ரொம்ப வாசிக்க. சங்கீதத்திலிருந்து ஒரு வேத வசனத்தை செய்திக்காக சில நாட்களுக்கு முன்பதாக உட்கார்ந்து ஆயத்தமாக்கி கொண்டிருக்க ஆண்டவர் எனக்கு இரக்கம் செய்தார். ஒரு வேதத்துள்ள ஒரு விஷயத்தை, ஒரு புதுமையான விஷயத்தை ஆவியான ஒரு வசனத்தின் மூலமாக எனக்கு கற்றுத்தந்தார். அந்த வசனத்தை நான் சில நாட்களுக்கு முன்பாகவே, எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் வியாழக்கிழமையோ புதன்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ அந்த நாட்கள்லேருந்து நான் எப்படியாவது இந்த வாரத்தில் போகிறதற்கு முன்னால் என்னுடைய மக்களுக்கு நல்ல ஒரு செய்தியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வத்தோடு ரொம்ப ஆசையாக சில நாட்களுக்கு முன்பதாகவே தியானத்தை ஸ்டார்ட் பண்ண ஆண்டவர் உதவி செய்தார். நல்லா இருந்த அந்த தியானம், அதாவது வித்தியாசமான ஒரு விஷயத்தை ஆண்டவர் சங்கீதத்திலிருந்து சில விஷயங்களை காண்பித்து கொண்டே இருந்தார். அதை தியானித்துட்டு, அது கொஞ்சம் போல் தியானித்துட்டு அந்த பாயிண்ட்ஸ்லாம் எழுத கொஞ்சம் நாள் கழிச்சு சூழ்நிலைமை நிறைய விஷயங்கள் அங்கே ஜபம் அதில் போன உடனே அது அப்படியே பெண்டிங் ஆகிட்டு. அப்போ நேற்று பிளான் பண்ண, நேற்று எப்படியாவது அதை முடிச்சிடணும் அந்த செய்தி அப்படின்னு நினச்சேன். நினையாத நேரத்தில் ஒரு கூட்டத்திற்கு அழைப்பு வந்து பிறகு சில காரியங்கள் அப்படி இப்படின்னு நடந்து எல்லாம் கிட்டத்தட்ட நேற்று இரவு 1:30 மணிக்கு விஷ்ணு நகரில் இருக்கிறேன் பாருங்க. நைட்டு 1:30 மணிக்கு விஷ்ணு நகரில் இருக்கிறேன். ஆமாம், வீட்டுக்கு வந்ததே கிட்டத்தட்ட 2 மணிக்கு நினைக்கிறேன் நேற்று இரவு பாருங்கள். ஸோ சூழ்நிலைமை எப்படியெல்லாம் ஆயத்தம் பண்ணணும் என்னெல்லாம் நினச்சேன், சூழ்நிலைமை எப்படிலாம் நடந்துட்டு போயிட்டு. ஸோ அதனால் ஆண்டவர் நல்லதொரு வார்த்தை எனக்கு காண்பித்தார். அதிலிருந்து ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுத்தர விரும்பினார். அந்த வசனத்தை நான் நினைக்கிறேன் நம்ம தியானிப்போம். அந்த வசனத்தை, அந்த வார்த்தையில் சில காரியங்கள் யாரையோ தொடுகிற வார்த்தைகள், ஏன்னா ஆண்டவர் தந்த வார்த்தை அது. அந்த வார்த்தையை தியானித்து அதோடு கூட ஒருவேளை சூழ்நிலைமை அமைந்தால் இந்த வசனத்தையும் நம்ம என்ன செய்வேன்னா சில விஷயங்கள் இந்த வசனத்திலிருந்து உங்களுக்கு காண்பித்து உங்களுக்காக ஆசீர்வதித்து ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென், அல்லேலூயா. சரி, எடுத்துக்கொள்ளுங்க அந்த வசனத்தை. முதலாவது எடுத்துக்கொள்ளுங்க சங்கீதம் 23
சங்கீதம் 23 4வது வேத வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். சூப்பர். எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை வாசிப்போமா? சங்கீதம் 23:4. வாசிங்க சத்தமா. இந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் கற்று தந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? கவனிங்க. இந்த மரண இருள் பள்ளத்தாக்கு அப்படின்னா என்னன்னு மக்களுக்கு தெரியலப்பா. நம்ம நார்மலா நினைக்கிற சில விஷயங்கள் தான் நம்ம மைண்டில் இருக்குது. மரண இருள் என்கிற ஒரு பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா? இந்த 2 மலைகளுக்கு நடுவில் சில பள்ளங்கள் போல இருக்கும், பார்த்திருக்கீங்களா? சில பாதைகள் போகும் பாருங்க, மேடுகள், குன்றுகள், மலைகள், அவைகளுக்கு நடுவில் பள்ளங்கள் போல பெரிய இடம், குழி போல கிடக்கும் பாருங்க, அதுதான் பள்ளத்தாக்கு. அப்ப இந்த வார்த்தை என்ன காண்பிக்கிறதுனா, மரண இருளின் பள்ளம் அல்லது மரண இருளின் பள்ளத்தாக்கு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்தை நான் கொஞ்சம் உட்கார்ந்து தியானிக்க ஆரம்பித்தேன். ஆவியானவர் சில காரியங்களை எனக்கு சொல்லித்தர ஆரம்பித்தார். இந்த வார்த்தைக்கு பார்த்தீங்களா, இதை ரொம்ப கவனிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா நம்ம ஏமாந்துட கூடாது. இதுல மரண இருள் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம உடனே முடிவு பண்ணியிருந்தோம். என்ன ஆயிட்டு? முடிஞ்சாச்சு, அப்படித்தானே? நம்ம உடனே அப்படித்தானே முடிவு பண்ணுதோ. ஆனா இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த மரண இருள் அப்படிங்கிறது இது வெறும் நிழல். ஆங்கில வேதாகமத்திலே தெளிவாக எழுதியிருக்கிறது ஷேடோ. இருள் அப்படிங்கிறது ஒரு நிழல், அது உண்மையான மரணம் அல்ல. மரணம் வேற, அதனுடைய நிழல் வேற. நிழலுக்கு பவர் கிடையாது, கத்திக்கு பவர் உண்டு. ஆனா கத்தியினுடைய நிழலுக்கு பவர் கிடையாது. பட்டயத்திற்கு பவர் உண்டு, ஆனா பட்டயத்தினுடைய நிழல் யாரையும் சேதப்படுத்த முடியுமா? அப்ப இங்க என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, மரணம் அல்ல, மரணத்தின் நிழல், மரணத்தின் இருள்னு சொல்லி அதற்கு என்ன செய்றாங்க, நிறைய பேர் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய செய்தியை நல்ல அருமையான விதத்தில் நல்ல விளக்கமா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியே ஆயத்தம் பண்றதற்காக வந்து கொண்டிருந்த போதுதான் நல்லா அறிந்து கொள்ளணும். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் கவனிங்க. மரண இருள் அப்படிங்கிறது மரணத்தின் இது ஒரு நிழல். மரணம் வேற, அதனுடைய நிழல் வேற. நிழலால நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா நிறைய பேர் நிழலை பார்த்து தான் பயந்துட்டு இருக்கிறாங்க. நிழல் உண்மையானது கிடையாது, அது போலியானது. அது நம்மை எந்த சேதமும் பண்ண முடியாது, அது எந்த விதத்திலும் நம்மை பாதிக்க முடியாது. அந்த நிழலை கண்டு தான் நிறைய பேர் பயப்படுறாங்க. தாவீதே சொல்லுகிறார், மரண இருளின் நிழல் தான் என் வாழ்க்கையிலும் வந்தது, எனக்கும் அதற்கும் ஒரு அடி தூரம் தான் அப்படிங்கிறார். நிறைய வார்த்தைகள் உண்டு, நிறைய வசனங்கள்லாம் எழுதி வைத்திருந்தேன். மரணம் வேற, அதனுடைய இருள் அப்படிங்கிறது வேற, அதனுடைய நிழல் வேற. நிழல்னால நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, பட்டயத்தினால நமக்கு பாதிப்பு உண்டு, ஆனால் அதனுடைய நிழலினால எந்த பாதிப்பும் நமக்கு கிடையாது. அதனால நம்மை பயமுறுத்துகிறது, நம்மை நெருங்குகிறது, நமக்கிட்ட வருகிறதெல்லாம் மரணம் கிடையாது, அதனுடைய நிழல் தான் வருகிறது. அது நம்மள ஒன்றும் செய்ய முடியாது. அதை பார்த்து பயந்து நிறைய பேர் உபவாசம் போட்டு ஜெபம் பண்றாங்க. ஆமென். இதை பார்த்து மரணம் வரல, இன்னும் மரணத்தினுடைய நிழல் வந்திருக்கு. நிழல்ல தான் ஒன்றும் கிடையாது.
இப்போ ஓபேத்து சர்ச்சில் மஸ்தி பண்ணிட்டு இருக்கிறான், பயங்கர மஸ்தி பண்ணிட்டு இருக்கிறான். சில இங்கே பாருங்க, சில நிழல் மதியம் நினைக்கிறேன் ஒரு நேரத்தில் இந்த நிழல் ரொம்ப பெருசாக வரும் தெரியுமா? நம்ம நிழல் ஒரு நேரம் நம்ம நிழல் குட்டியாக இருக்கும். உங்கள் நிழலை பார்த்தது இல்லையா? சில நேரம் நம்ம நிழல் அப்படி பெருசாக இருக்கும் பாருங்க. இப்போ ஒருவேளை சர்ச்சுக்குள்ள பிள்ளைகள் விளையாடிட்டு இருக்கிறாங்க, நான் அங்கே தூரம் வெளியில் இருக்கிறேன், அங்கேருந்து என் நிழல் இங்கே பட்டுட்டு நினச்சிடுங்க. என் நிழலை பார்த்து அவங்க பயப்பட வேண்டிய தேவையில்லை. என் நிழலினால அவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஆக போகிறது இல்லை. நிழல் வேற, நான் வேற. அதே போல மரணம் என்கிறது வேற, அதனுடைய நிழல் அப்படிங்கிறது என்னது, அது வேற. அதை கண்டு பயந்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். நான் செத்துருவேன், எனக்கு இப்படி ஆயிரும், எனக்கு இது ஆக போகுது, எனக்கு இது பாதிக்க போகுது, எனக்கு இப்படி விஷயங்கள், எனக்கு இந்த காரியம் அந்த காரியம். இல்லை பிரியமானவர்களே, நிழல் தான் இருக்கு, அதை கண்டு பயப்பட வேண்டிய தேவையில்லை. அது நம்மை சேதப்படுத்த முடியாது. ஆமேன், ஆமேன், ஆமேன். சரி, அந்த வார்த்தை அப்படியே நம்ம வைத்துரும். ஆண்டவருக்கு சித்தமான ஒரு நாள் அந்த வார்த்தை நினைச்சுவோம் முழுமையாக நல்லா. ஆண்டவருக்கு சித்தமான வந்த உடனே வாய்ப்பு வந்துச்சுன்னா இந்த வசனத்தை நல்லதொரு தியானம் பண்ணுவோம். ஓகே, வாசிங்க இப்போ மத்தேயு 14:30 வேகமாக. ஆமென். அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்று கூப்பிட்டான். அமிழ்ந்து போகையில் அப்படின்னா மூழ்கி போகிற ஒரு நிலைமை. இங்கே பேதுருனுடைய வாழ்க்கையில நல்லா கவனிங்க, சீமோன் பேதுருனுடைய வாழ்க்கையில நடந்த விஷயம் இது. வேதம் சொல்லுது, சீமோன் பேதுரு அமிழ்ந்து போகையிலே ஆண்டவர் என்னை காப்பாற்றும் என்று கூப்பிட்டான். பேதுருவுக்கு மேல காற்று பலமா இருக்கிறது. பேதுரு பாதி சமுத்திரத்திற்கு உள்ளேயும் பாதி சமுத்திரத்திற்கு மேலேயும் இருக்கிறார். இப்ப ரெண்டு பக்கம் அவருக்கு பாதிப்பு பாருங்க. சமுத்திரம் அவரை விழுங்க போகுதா, இல்ல மேல இருக்கிற காற்று கொந்தளிப்பு அவரை தூக்க போகுதா தெரியல. எல்லா விதத்திலும் மூழ்கக்கூடிய ஒரு நிலைமையில பேதுருனுடைய வாழ்க்கை இருக்கிறது. யார் இந்த பேதுரு? தேவனால முன்குறிக்கப்பட்ட, அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட கனமான பாத்திரம் தான் இந்த பேதுரு. அந்த பேதுருடைய வாழ்க்கையிலே வந்த ஒரு சூழ்நிலைமை எப்படிப்பட்ட சூழ்நிலைமை? அவரை மூழ்கடிக்க கூடிய ஒரு சூழ்நிலைமை வந்திருக்கிறது. இப்ப பேதுரு மூழ்கி போய் கொண்டிருக்கிறார்னு வசனம் தெளிவாய் சொல்லுது. அவர் அமிழ்ந்து போகையிலே அப்படின்னா சம்பவம் நடந்துட்டு இருக்கிறது. ஜெபிக்கிற பேதுருவை, ஆண்டவருக்காக ஓட வேண்டிய பேதுருவை, ஆண்டவருக்காக நிற்க வேண்டிய பேதுருவை, ஆண்டவருக்காக பேச வேண்டிய பேதுருவை, ஆண்டவருக்காக சாதிக்க வேண்டிய பேதுருவை, ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டிய பேதுருவை சூழ்நிலைமை பலமாய் வந்து நாலு பக்கத்திலே வந்து அவரை மூழ்கடிக்க பார்க்கிறது. ஆண்டவருக்காக நிற்கக்கூடிய பேதுருவை இப்ப சூழ்நிலைமை நாலு பக்கத்திலிருந்து வந்து அவரை மூழ்கடிக்க கூடிய ஒரு நிலைமையில இருக்குது பாருங்க. நடந்துகிட்டு இருக்குது. பாதி முங்கிட்டாரு, பாதி முங்கிட்டாரு. அமிழ்ந்து போகலே அப்படின்னு வசனம் இருக்கு. பாதி முங்கிட்டாரு, பாதி போயிட்டாரு. அவருடைய பாதி சமுத்திரத்திற்கு உள்ளேயும் பாதி மேல காற்று, புயல், கொந்தளிப்பு எல்லாமே. எப்படி இருக்கும் நிலைமை பாருங்க. மேலையும் போராட்டம், கீழையும் போராட்டம், எல்லா பக்கத்திலையும் போராட்டம். அவரை மூழ்கடிக்கிறதற்காகவே ஒரு பெரிய சூழ்நிலைமை உண்டாகி இருக்கிறது. ஆனா ஒன்றை ஞாபகத்தில் வைக்கணும், ஆண்டவருக்காக நிற்கக்கூடிய பேதுருவா இருந்தால், ஆண்டவருக்காக போராடக்கூடிய ஓடக்கூடிய பேதுருவா இருந்தால், எத்தனை மூழ்கடிக்க வந்தாலும் எதுவும் மூழ்கடிக்க முடியாது. ஆமென்,
ஹல்லேலூயா. மூழ்கடிக்க வந்தாலும் பேதுரு என்ன காரியம் பண்ணினார்னு வசனம் சொல்லுது. ஆண்டவரே அப்படிங்கிற வார்த்தையை, நாமத்தை கொண்டு வரார் பாருங்க. அப்படின்னா பேதுரு எதை நம்பி இருக்கிறார், எதை சார்ந்து இருக்கிறார், எதன் மேல் அவருடைய பற்று இருக்கிறது அப்படிங்கிறத பேதுரு காண்பிக்கிறார். சூழ்நிலம் அவருக்கு சாதகமா இல்லதான், சூழ்நிலம் அவர்கிட்ட மோத தான் செய்யுது, சூழ்நிலம் அவரை மூழ்கடிக்க தான் பார்க்குது, சூழ்நிலம் அவரை ஒண்ணுக்கு இல்லாம தான் பார்க்குது. ஆனாலும் அதற்கு நடுவிலையும் இவருக்குள்ள, இவருடைய மைண்ட்ல, இவருடைய வாழ்க்கையில ஒரு பேர், ஒரு நாமம் எழுதி இருக்கிறது. என்ன அப்படின்னா ஆண்டவரே அப்படின்னு ஒரு நாமத்தை எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. அந்த நாமத்தை இவர் அப்படி பற்றி கொண்டிருக்கிறார். அதனால் அந்த நாமத்தை நான் பற்றி கொண்டிருக்கிறதுனால, பிடித்து கொண்டிருக்கிறதுனால அந்த நாமம் என்னை மூழ்க என்ன செய்யாது, விடவே விடவே விடவே. ஒரு காத்து நிரம்பின டியூபுக்கே பவர் இருக்கும்போது, சபையில் ஒரு நாள் அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. வருகிற இந்த கிழமை ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிற தேவ பிள்ளைகள் எல்லாரும் ஞானஸ்நானம் எடுக்கலாம்னு சொல்லி. அப்போ ஒரு அம்மா ஞானஸ்நானம் எடுக்க தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. இது வெளிநாட்டில் நடந்த சம்பவம், வெளிநாட்டில் உள்ள சபையில். அப்போ அந்த அம்மா ஞானஸ்நானம் எடுக்க தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. சரி, இந்த வாரம் நம்ம ஞானஸ்நானம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை உண்டு. என்ன அப்படின்னா, தண்ணீரை கண்டால் பயம், பயங்கரமான அதிபயங்கரமான பயம் அந்த அம்மாவுக்கு தண்ணீரை கண்டால். ஸோ ஒப்பு கொடுத்துட்டா, ஞானஸ்நானம் எடுக்க கை தூக்கிட்டாங்க. ஸோ அந்த கிழமை ஞானஸ்நானம் எடுக்கணும். ஸோ எல்லாரும், பாஸ்டர் எல்லாம் வர போகிறாங்க, எல்லாரும் நம்ம தண்ணீருக்குள்ளே, நதிக்குள்ளே இறங்கணும், ஞானஸ்நானம் கொடுக்கப்படும். ஆனால் இந்த அம்மாவுக்கு பயம்னா பயம், பயம்னா பயம், பயம்னா பயம், அப்படி பயம் தண்ணீரை கண்டு. கடைசியில் ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடிய நேரம் நாள் வந்தது. பாஸ்டர் வந்து நின்னார், ஜெபம் பண்ணி துவங்கினார். அம்மா தண்ணியில் அப்படியே வாராங்க. பாஸ்டர் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லில பின்பு அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறதற்காக பாஸ்டர் அந்த அம்மாவை தண்ணியில் முக்குகிறார். அந்த அம்மா தண்ணியில் முங்க மாட்டேங்குது. பாஸ்டர் தன்னுடைய முழு ஆத்துமா, முழு பலத்தோடு இன்னொரு முறை முயற்சி பண்ணுகிறார். அந்த அம்மா தண்ணியில் முங்க மாட்டேங்குது. பாஸ்டருக்கு டென்ஷன் தாங்க முடியல. இது என்ன சோதனையா இருக்கு? திரும்பவும் அவர் தன்னுடைய பலத்தை வைத்து அந்த அம்மாவுக்கு எப்படியாவது முக்கி எடுக்கணும் அமுக்குறாரு. துள்ளில ஜம்ப் பண்ணி அமுக்குறாரு. ஆனா பாஸ்டர் தான் தண்ணியில மிதக்கிறாரு, முங்குறாரு. அந்த அம்மா தண்ணியில முங்கவே இல்லை. ஏன் முங்கல? நல்ல காத்து நிரம்பின டியூபை உள்ள வயிற்றுல கெட்டிக்கிட்டு வந்திருக்காது. தண்ணீருக்கு பயந்து எங்க தண்ணீர்ல மூழ்கிறவனோன்னு பயந்து உள்ள ஒளிச்சு பெரிய டியூபெல்லாம் கெட்டிட்டு வந்திருக்குது. இப்படி எப்படி தண்ணியில் அது முங்குமா? அப்போ அந்த அதுக்கே ஒரு டியூபுக்கே இவ்வளவு வல்லமை உண்டு. தண்ணியில மூழ்க முடியாதுன்னு இவ்வளவு வல்லமை உண்டுனா, அப்போ பேதுரு நம்பி இருக்கிற ஆண்டுடைய நாமம் எவ்வளவு வல்லமை உள்ளதா இருக்கும் பேதுருவை காப்பாற்றுவதற்காக. பேதுருவுக்கு புரிந்தது, இந்த நாமத்தை நான் பிடித்து கொண்டா போதும், இந்த ஆண்டவரை நான் பற்றி கொண்டா போதும், அவர் என்னை மூழ்கடிக்கிற இந்த சூழ்நிலைமைக்கு என்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். இந்த சூழ்நிலைமை என்னை மூழ்கடிக்க முடியாது. நடக்குது. வசனம் சொல்லுது, அமிழ்ந்து போகையிலே அப்படின்னா கிட்டத்தட்ட மூழ்கி போயிட்டு தான் இருக்கிறார். ஆனா ஆண்டவர் காப்பாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா பேதுரு ஆண்டவருக்கு தேவை. பார்த்தலாம், பேதுரு ஆண்டவருக்காக நிற்கணும், ஓடணும், இன்னும் ஒரு 3000 பேருக்கு பிரசங்கம் பண்ணணும்,
3000 பேரை ரட்சிப்பிற்குள்ள நடத்தணும், 5000 பேருக்கு பிரசங்கம் பண்ணணும், 5000 பேரை ரட்சிப்பிற்குள்ள நடத்தணும். இதெல்லாம் பெரிய பெரிய திட்டம், ஆண்டுடைய திட்டம் பேதுருக்கு மேலே இருக்கிறதுனால அந்த பேதுருவை கலிலேயா கடல் ஆனாலும் சரி, செங்கடல் ஆனாலும் சரி, சிவந்த சமுத்திரம் ஆனாலும் சரி, யோர்தான் ஆனாலும் சரி, எந்த வெள்ளத்தாலும் எந்த சூழ்நிலைமையாலும் அவரை மூழ்கடிக்கவோ கொல்லவோ அழிக்கவோ முடியாது. ஆமென். உண்மைதான். ஆண்டவர் நம்ம மேல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். 2020 சும்மா தாண்டி வரல, நம்ம ஆண்டவர் தாண்ட வைத்திருக்கிறார். அவ்வளவு சூழ்நிலைமைகள் தேசத்துல வந்திருந்தது. அத்தனை சூழ்நிலைமைகளையும் ஆண்டவரை தாண்ட வைத்தார். ஏன்? நம்ம மேல ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், ஒரு காரியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனால நம்மை மூழ்கடிக்கக்கூடிய எந்த சூழ்நிலைமை கண்டு நம்ம அஞ்ச வேண்டிய தேவையே இல்லை. எல்லா சூழ்நிலைமைக்கும் ஆண்டவர் நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆனால் நம்ம அந்த நாமத்தை ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும். ஆமென். என வசனம் சொல்லுது, அவரை அண்டிக் கொள்ளுகிற மனுஷன், அவரை அண்டிக் கொள்ளுகிற மனுஷன், கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? அவரை பற்றி கொள்ளணும். ஆண்டவரை பிடிச்சிருங்க. அவர் மூழ்கிற சூழ்நிலைமையா இருந்தாலும் அதுல முங்கி போக விட மாட்டார், தூக்கி எடுத்துடுவார். ஆமே ஆமே. உண்மைக்கும் சொல்றேன். ஸோ பேதுருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம், அந்த சூழ்நிலைமையில அவன் ஆண்டவரை பற்றி இருந்ததுனால ஆண்டவர் அவனை மூழ்க விடவில்லை. ஆமேன். ஸோ ஆண்டவர் நம்மை மூழ்க விட மாட்டார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம் வேகமாக. அதோடு கூட அடுத்ததாக மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். இன்னொரு 10 நிமிஷம் சீக்கிரமா நமக்கு ஜெபம் பண்ண வேண்டியது இருக்கு ஒரிசா ஊழியத்திற்காக. தேங்க்யூ லார்ட். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46, 47 வசனத்தை வேகமாய் வாசிப்போம். ஆ ஆ ம் ஆ ஆ ம் ம். இந்த பர்த்திமையை வேதம் நமக்கு சொல்லுது. இந்த பர்த்திமையை பலவீனம், நோய், வறுமை, தரித்திரம் என்கிற ஒரு சூழ்நிலைமை இவனை மூழ்கடித்து கொண்டிருக்கிறது. அங்கே பேதுரு முங்கி கொண்டிருக்கும் போது ஆண்டவரே நான் பேதுரு ஆண்டவர் காப்பாற்றினார். இங்கே பர்த்திமையை குறித்து வேதம் சொல்கிறது. இந்த பர்த்திமையினுடைய நிலைமை பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த பர்த்திமைக்கு அவனுடைய பலவீனம், சூழ்நிலைமை, ஏழ்மை, தரித்திரம் இதெல்லாம் மொத்தமா சேர்ந்து அவனை மூழ்கடிச்சிட்டு இருந்துச்சு. அவன் என்ன வேலை செய்துட்டு இருந்தான்? சொல்லுங்க சொல்லுங்க. வேலையை தானே கேட்குறேன், தப்பாவா ஏதாவது கேட்குறேன்? பர்த்திமே என்ன வேலை பார்த்துட்டு இருந்தா? பொண்ணு பார்க்க போறிய, இல்லை மாப்பிள்ளை பார்க்க போறிய. பையன் என்ன பண்றா? பையன் பிச்சை கேட்குறான். பெருமையாவா இருக்கும்? சொல்லுங்க. பைபிளையா அவ்வளோ தெளிவாக ஆண்டவர் எழுதி வச்சிருக்காருன்னா சும்மாவை எழுதி வச்சிருக்கிறார். என்ன 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 செய்தானா? அது அதை அது எது எங்க? இது என்ன எழுதிருக்கு? கேட்டு எவ்வளோ எவ்வளோ அழகான சென்டென்ஸில் எழுதிருக்கு பாருங்களேன். பிச்சைக்காரன் அப்படின்னு இல்லை, பிச்சை கேட்டான் அப்படின்னு இல்லை. உட்கார்ந்து, அவனால் நிற்க முடியலை, கால்வலி, அதனால் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டு அவன் சூழ்நிலைமை பிசாசு. நல்ல கவனிங்க, அவனுடைய சூழ்நிலைமை பாருங்க. அந்த பலவீனம், நோய், தரித்திரம், ஏழ்மை எல்லாம் மொத்தமாக அவனை சேர்த்து அப்படியே கீழே வரைக்கும். எனக்கு எதுக்குடா சான்ஸ் வேணும்? நான் நினைச்சேன்னா 2 கோடி எனக்கு இதுக்குன்னு ஒரு சான்ஸ் வேணுமா? வேலு புரியலையா? அந்த அவன், ஏன்னா அவன் பிச்சை கேட்க காரணம் என்ன தெரியுமா? அவன் நல்லா இருந்திருந்தா கேட்டிருக்க மாட்டான். கேட்டிருப்பானா?
பர்திமை நல்லா இருந்தால் பிச்சை கேட்க வாய்ப்பே கிடையாது. அவன் பிச்சை கேட்கறதுக்கு முக்கியமான காரியம் அவன் மேலே இருந்த பலவீனம், அவனுடைய சரீர பலவீனம், அவனுடைய சுகவீனம், அவனுடைய கஷ்டமான சூழ்நிலைமை பாருங்க. அவருடைய பலவீனத்தின் நிமித்தம் அவனுக்கு கண்ணு தெரியல பாருங்க. 2 கண்ணும் குருடனா இருக்கிறான். ஸோ அவனுடைய சரீர பலவீனத்தின் நிமித்தம் அவனை அந்த சூழ்நிலைமெல்லாம் சேர்ந்து எந்த அளவுக்கு அவனை மூழ்கடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மூழ்கடிக்குது பாருங்க. தரித்திரத்தில், ஏழ்மையில், வறுமையில், பிச்சை கேட்கிற நிலைமையில். ஆமென். ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால நம்ம யாருக்கும் அந்த சூழ்நிலைமை இல்லை. ஆமென். இருக்கா? இருக்குன்னு சொல்றாங்க. எத்தனை பேருக்கு இல்லை? கை தூக்குங்க. இயேசுவே, பாதி பேர் கை தூக்கல், பாதி பேருக்கு இருக்குங்கிற. நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். கிண்ணத்தை கையில் எடுத்துக்கொண்டு, அக்கா கொஞ்சம் போல சீனி, நேற்று தான் தேங்காய் முடிஞ்சு, கண்ணா கொஞ்சம் வீட்டில் புளி இருந்தால் 2 எடுத்துகிட்டு வா தம்பி, நேற்று தான் முடிஞ்சு. நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். இந்த கிண்ணம் ஒரு நாள் சாட்சி சொல்லும். அந்த ரசம் வாங்கின டம்ளர் ஒரு நாள் சாட்சி சொல்லும். என்னை பக்கத்து வீட்டுக்கு இவள் அனுப்பினாள். திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு ரசத்தை அந்த வீட்டு அவர் வேனுக்குனே பண்ணல. பர்திமேயு அவருடைய நிலைமை, அந்த பலவீனம், அந்த சுகவீனம் அவரை போட்டு பாடுபடுத்துதையா, அவரை மூழ்கடிக்க பார்க்குது. ஏழ்மையில, தரித்திரத்துல, வறுமையில அவரை மூழ்கடிக்கணும்னு பார்க்குது. ஆனா அந்த பர்திமேயு ஒன்னு அறிந்து கொண்டான். அந்த நிலைமையில அவனும் என்ன செய்யறான்? அந்த ஆண்டுடைய நாமத்தை பற்றி கொள்ளுகிறான் பாருங்க. அவருடைய வாயிலிருந்து வேற ஒன்றும் வரல. அவருடைய வாயிலிருந்து அந்த நாமம் தான் வருது. இயேசுவே, தாவீதின் குமாரனே. பர்திமேயு அறிந்து கொண்டான். இந்த தரித்திரம், இந்த ஏழ்மை, இந்த பலவீனம் என்னை மூழ்கடித்து கொள்ளக்கூடாதுன்னா இதற்கு தப்பிக்கனா ஒரே வழி, அந்த ஆண்டவரை நான் பற்றி கொள்ளணும், அந்த நாமத்தை நான் பிடித்து கொள்ளணும். ஏன்னா இந்த நாமத்தை யாரெல்லாம் பிடிக்கிறாங்களோ, பற்றி கொள்றார்களோ, அவர்களை அந்த நாமமும் பற்றி கொள்ளும். அவன் 47வது வசனம் என்ன சொல்லுது? வாசிங்க. அங்கே பேதுரு மூழ்கும் போது, பேதுருடைய சூழ்நிலைமை பேதுருவை மூழ்கடிக்கும் போது, பேதுரு அந்த நாமத்தை பிடிச்சிட்டான். இங்க பர்திமேயை ஏழ்மை, தரித்திரம், வறுமை என்கிற நிலைமை மூழ்கடிக்க பார்த்த போது பர்திமேயை அந்த நாமத்தை பிடிச்சிட்டான். இயேசு, 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 இயேசுன்னு சொல்லி அந்த நாமத்தை பிடிச்சிட்டாயா, அந்த நாமத்தை பிடிச்சிட்டான். எத்தனை பேருக்கு சொல்ல அருமையா இருக்கு இந்த நாமம்? எத்தனை பேருக்கு பிடிக்குது இந்த நாமம்? ரொம்ப கஷ்டமா வருது சிலருக்கெல்லாம். இந்த நாமம் வர்றதே காய்ச்சல் வரும்போது தான். சிலருக்கெல்லாம் இந்த நாமம் வர்றதே ப்ரமோஷன் வரும்போது தான். சிலருக்கு பெண் குழந்தை வந்தால் அந்த நாமம் வராது, ஆண் குழந்தை வந்தால் வராது. இயேசுவே இல்லை, அப்படி அல்ல. பர்திமேயு புரிஞ்சுக்கிட்டான். இந்த சூழ்நிலைமை என்னை மூழ்கடிக்கிற சூழ்நிலைமை என்னை மூழ்கடிக்க கூடாதுன்னா இந்த நாமத்தை நான் பிடிச்சுக்கணும், இந்த நாமத்தை நான் பற்றி கொள்ளணும். 24 மணி நேரமும் இந்த நாமத்தை பற்றி கொள்ளணும். 24 மணி நேரமும் நேசிங்க இந்த நாமத்தை. ஆண்டவரை பிடிச்சிடுங்க. நான் அதான் சொல்லுவேன். சங்கீதக்காரன் சொல்றார் தாவீது, நான் கர்த்தரை வெள்ளிக்கிழமை தோறும் எனக்கு முன்பாக வைப்பேன், ஞாயிற்றுக்கிழமை தோறும் எனக்கு முன்பாக வைப்பேன். இல்லை, என்ன சொன்னாரு? சொல்லுங்க. சும்மா அடிங்க குருட்டு வடக்க. எக்காலத்தின் கர்த்தரை சோதரிவேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அடிக்க வருங்கள வசனத்தை. எக்காலத்திலும் சோதரிவேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான்
இயேசுவே உம்மை நான் அங்கே வசனம் சொன்னதுனால அதுக்காக பாடி போதும், இவ்வளோ போதும், இதுக்கு மேலே வேண்டாம். வசனம் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது வருஷத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அப்போ ஆண்டவரை எப்பவும் முன்பாக வைத்திருக்கிறார் ஐயா. நீ வண்டி ஓட்டினாலும் சரி, படுத்தாலும் சரி, நடந்தாலும் சரி, எழுந்தாலும் சரி, வேலை செய்தாலும் சரி, என்ன செய்தாலும் ஆண்டவரை முன்பாக வைத்து எந்த காரியத்தையும் செய்ய வேண்டும். அவரை பற்றி கொண்டு, அவரை சார்ந்து கொண்டு, அவரை பிடித்து கொண்டு செய். எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஊழியக்காரர், தேவனுடைய மனுஷர், ஒரு முறை செய்தி கொடுக்கும்போது சொன்னார், ஒருவேளை ஆண்டவர் என் கூட வந்தா நான் நரகத்திற்கு கூட போக தயார். ஏன்னா ஆண்டவர் நரகத்துக்கு வந்தா அது பரலோகமா மாறிடும். அந்த நாமத்தை பிடித்து கொள்ளுங்கய்யா. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி, ஏசையா உம்மை என் முன்னே நிறுத்தி எப்பொழுதும். பேதுரு மூழ்கும் போது அந்த நாமத்தை கூப்பிடுறான். பர்திமை மூழ்கிற சூழ்நிலை வரும்போது அந்த நாமத்தை கூப்பிடுறாங்க. மூணாவது ஒரு மனுஷனை காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 39:9 வேகமாய் மன்னிக்கணும், ஆதியாகமம் 39 எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 39 அதனுடைய 7வது வசனத்தை வாசிங்க. சில நாள் சென்ற பின்பு, திங்கள்கிழமை செவ்வாய்க்கிழமை போன பின்பு, அவனுடைய கம்பெனி முதலாளியின் மனைவி யோசேப்பின் மேல் யோசேப்பை கண்ணடித்து, ஓகே சரி, நல்ல கவனிங்க. மூன்றாவது ஒரு விஷயம், இங்க ஒரு வாலிபனை பாவத்துல மூழ்கடிக்கிறதற்காக, ஒரு வாலிபனை நரகத்துல மூழ்கடிக்கிறதற்காக, ஒரு வாலிபனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதற்காக ஒரு பெண்மணி அடுத்தவருடைய மனைவி பிறனுடைய யாதொன்றையும் பிறனுடைய யாதொன்றையும் பிறனுடைய யாதொன்றையும் பிறனுடைய யாதொன்றையும் பிறனுடைய யாதொன்றையும் இது யாருக்குள்ளது? பிறனுடையது. இது யாருக்குள்ளது? அதை என்ன செய்யக்கூடாதா? நிச்சய கூடாது. ஆனா இங்க சூழ்நிலைமை எப்படி வருதுன்னா, அந்த பிறனுடையது தான் அங்கிருந்துங்க கண்ணை போட்டு அப்படி பார்க்குது. அங்கிருந்துங்க கண்ணை போட்டு பார்க்குது. 10வது வசனத்தை வாசிங்க. அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடு கூட தினமும் என்ன செய்யறாளா? போதும் தினமும் யோசேப்போடு கூட என்ன பண்றா? எப்படி பேச இருப்பா? மொபைல் இருந்தா இன்னைக்கு மொபைலில் பேசியிருந்தாங்க, இன்னைக்கு மெசேஜ் அனுப்பி பேசியிருந்தாங்க, அன்னைக்கு மொபைல் கூட கிடையாது. எப்படி பேசியிருப்பாப்புல? நித்தம் நித்தம் யோசேப்போடு கூட பேசிக்கொண்டே எப்படி பேசியிருப்பாப்புல? செய்கையினால, ஆக்ஷன்னால, கண்ணுனால, அசைவுனால, அப்படின்னா காக்கா வலிப்புன்னு நினைக்க கூடாது நீங்க. அது அன்னைக்கு அப்படி வந்தா காக்கா வலிப்பு நோய் வந்தா, இப்ப அப்படின்னா அதுக்கு பெரிய மீனிங் இருக்கு. இது ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சது ஒன்று காமிச்சு. இப்படி நிறைய இருக்குது. கண் அசைவு, காதசைவு, தலையசைவு, ஏதோ மென்மையானது சாப்பிட்டு அப்படி நாக்கு உருட்டுனது மாதிரி இருக்கும். அசைவு பாருங்க. அன்னைக்கு மொபைல் கிடையாது இல்லை அன்னைக்கு. ஸோ அந்த அசைவு கண்கள்னால் அசைவு, பிறனுடையது பிறனுடையது பிறனுடையது.
ஸோ மூன்றாவது, ஒரு வாலிபனை அழிக்கிறதற்காக, கெடுக்கிறதற்காக, அல்லது அவனை நரகத்தில் பாவத்தில் மூழ்கடிக்க பெறனுடையது அங்கிருந்து பல அசைவுகளை பண்ணிட்டு இருக்குது. அசைவுகளை நித்தம் நித்தம் அவன் கூட என்ன பண்ணுதா, பேசுனதா, நித்தம் நித்தம் அவன் கூட. இதெல்லாம் என்னது, பேசுறது, அப்படிதானே? இப்போ நீங்க சிரிச்சீங்க, ஏன்னா இது பேசிக்கிட்டு இருக்கிற இதெல்லாம் ஒவ்வொரு கலைகள். இந்த கலைகள்ல சிலர்லாம் தேறிட்டாங்க. ஸோ நித்தம் நித்தம் அந்த வாலிபனை கெடுக்கிறதற்காக, மூழ்கடிக்கிறதற்காக பாவத்தில் பிறனுடையது அங்கிருந்து என்ன செய்தான் பார்க்குது. நல்லா கவனிக்கணும். இது அங்கிருந்து எங்க பார்க்குது? ஹலோ, யாருடைய மனைவி அது? பாஸ்டர் மனைவியா? என்னையா? யாருடைய மனைவி? நல்லா கவனிக்க, எங்க பாருங்க. வேறொருவருடைய மனைவி, அவனுடைய எஜமானுடைய மனைவி. ஆனா கண்ணு எங்க போட்டுட்டு இருக்கா? வீட்டுக்கார மேலையா? போட்டா கவலையே இல்லையே. அதுதானே நியமனம், பிரமாணம், கட்டளை, கற்பனை. ஆனா அங்க போடல. கண்ணு எங்க போடுது? அது பிறனுடைய யாதொன்றையும் அங்கிருந்து இங்கிருந்து அங்க போடுது பாருங்க. கண் நித்தம் நித்தம் அவனோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறது. யோசேப்பு புரிஞ்சுக்கிட்டான், இந்த விஷயத்துல நான் விழக்கூடாது, அழியக்கூடாது, இந்த பாவத்துல நான் மூழ்கக்கூடாதுன்னா இதற்கு ஒரே வழிதான் இருக்குன்னு 9வது வசனத்தை வாசிங்க, புரியும். அவன் என்ன செய்தான்? முடிவு பண்ணிருக்க 2 பேரும் இன்னைக்கு. யாருன்னு நீ? அது உண்மைதான். இன்னைக்கு ஒன்னிலும் பெரியவன் யாரும் இல்லை இந்த வீட்டில். இவனுடைய வாயில என்ன வந்துட்டு சொல்லுங்க. பேதுரு மூழ்கும் போது என்ன சொன்ன? ஆண்டவரே. பர்திமேயு மூழ்கும் போது இயேசுவே. இப்ப இவன் மூழ்கிற ஒரு சூழ்நிலை வந்த போது இவன் என்ன சொன்னா? தேவனே, தேவனுக்கு விரோதமாக. ஆண்டவரை பிடிச்சுக்கிடுங்க. நான் உண்மைக்கு சொல்றேன், யோசேப்பு ஆண்டவரை பிடிச்சிட்டான், புரிஞ்சுக்கிட்டான். மூழ்கடிக்க வருது எல்லா பக்கத்துல இருந்து வந்தது போனது எல்லாம் எங்கிருந்தெல்லாம் கண்ணை இங்கே தான் போடுது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆண்டுடைய பிள்ளைகள். ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்களும் நானும். நம்மை அழிக்கிறதற்காக, கெடுக்கிறதற்காக, நாசமாக்குறதற்காக சிலது ஜட பின்னிட்டே வரோம், கண்மை போட்டே வரோம், பல தோற்றங்கள்லாம் வரோம். ரொம்ப கவனமாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்னது போல் என்னுடைய வாழ்க்கையில் 2 முறை அப்படிப்பட்ட சம்பவம் நடந்துச்சு. எனக்கு 2 முறை அப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டானது. சமீபத்தில் கூட ஒரு 2 மாதத்திற்கு முன்பாக நடந்தது. நினைக்கல, எனக்கு அந்த காரியத்தை கண்டபோது நானே ஆச்சரியமாயிட்டேன். பகல்ல சாயந்தரம் 5-6 மணிக்கு செம்பூர் கேம்ப்ல வண்டி வச்சுட்டு நின்றுட்டு இருக்கிறேன். ரொம்ப ஊழியர் ஏதோ ஒரு போராட்டத்தில் நின்றுக்கிட்டு, ஆண்டவரே எந்த ஊழியக்காருக்கு ஃபோன் பண்ணி யார்கிட்ட பேச, ஆண்டவரே என்ன காரியம் செய்ய, ஆண்டவரே அடுத்தது எனக்கு ஒன்றும் புரியல ஆண்டவரேன்னு அங்கலாய்த்துக்கிட்டு நிற்கிறேன். என் காதுகிட்ட இங்கே ஒரு சத்தம் கேட்குது. சலோகே கே, இனிமையான சத்தம். என்னது சலோகேன்னு கேட்டோடனே இப்படி பார்த்தேன். அங்கே அருமையான ஒரு போத்திமார் மனைவி நின்றுட்டு இருக்கிறா. இப்படி பார்த்தோடனே அடுத்தது அந்த சத்தம் இன்னும் இனிமையாச்சுது. சலோனா. நான் சொன்னேன், ருக்கோனா, சாபி நிக்கல்னா, காடி மே லகனா, பாகனா. வண்டி எடுத்துட்டு உடனே பார்க்கும் ஓட்டு. இயேசுவே, எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னாச்சு, நம்ம செம்பூர்லேயே நமக்கே இந்த நிலம், நம்ம பிள்ளைகளை போய் பாவம். அப்படிப்பட்ட மெயின் ஏரியா செம்பூரில். நான் தூரமாக நின்றுக்கிட்டு அந்த காரியத்தை நான் எப்படியாவது அறிந்து கொள்ளணும்னு எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்ததுனால
தூரத்தில் நின்று அது அவ்வளோத்தையும் அப்படியே செக் பண்ணி இது யார் என்னதுன்னு சொல்லி பார்த்தா அங்கே ஒரு 3 பெண்கள், அப்படிப்பட்ட பெண்கள் நிற்கிறாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ரொம்ப கவனமாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது நான் வெளியில் சொல்கிறேன், ஆனால் எத்தனையோ சூழ்நிலை மேலே நம்ம போகிற கல்யாணத்தில் சொந்த பந்த வீடுகள் சமுதாயம் அங்கே இங்குன்னு ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. நம்மளை மூழ்கடிக்கிறதற்காகவே நிறைய இப்படிப்பட்டதெல்லாம் எங்கெங்கே இருக்கிற யாருடைய பிறனுடையதெல்லாம் அங்கே கண்ணை வைக்கும். இடம் கொடுக்கக்கூடாது. யோசேப்பு இடம் கொடுக்கல. யோசேப்பு புரிஞ்சுட்டான், நான் என்னை மூழ்கடிக்க பார்க்குது இந்த அசுத்த ஆவி, இந்த அசுத்த கிரியை, இந்த அசுத்த காரியம் என்னை மூழ்கடிக்கணும்னு பார்க்க நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஆண்டவரேன்னு கதறிட்டாரு. என் தேவனே, தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி போட்டான். ஒரு சத்தம், தேவனேன்னு ஒரு சத்தம் போட்ட உடனே அந்த ஆவியை விலகிட்டு யோசேப்பு ஓடிட்டான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, என்ன சூழ்நிலைமை மூழ்கடித்து கொண்டிருக்கிறது? பேதுருவை போலவா, பர்திமேவை போலவா, யோசேப்பை போலவா, என்ன மூழ்கடித்து கொண்டிருந்தாலும் ஒன்றை சொல்கிறேன், ஆண்டவரை ஸ்ட்ராங்காக பிடிச்சிருங்க. அந்த நாமத்தை பற்றி கொள்ளுங்க. அவரை விட்டுறாதீங்க. அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். அவரை ஸ்ட்ராங்காக பிடிச்சிருங்க. அவர் சேர்க்க வேண்டிய அக்கறையில் நம்மை கிளியராக கொண்டு போய் சேர்ப்பார். மூழ்க விட மாட்டார். ஏன்னா அவருடைய திட்டம் நம்ம மேலே இருக்குது. யோசேப்பு மேலே அவருடைய திட்டம் இருந்துச்சு, பர்திமை மேலே அவருடைய திட்டம் இருந்துச்சு, பேதுருக்கு மேலே அவருடைய திட்டம் இருந்துச்சு. அதனால் அந்த 3 பேரையும் மூழ்க ஆண்டவர் விடலை. உங்கள் மேலே என் மேலே ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறார், பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறார். அதனால் நம்மை மூழ்க விடவே மாட்டார். ஹல்லேலூயா. வெள்ளிக்கிழமை ஆலயத்தில் உட்கார்ந்துருந்தேன், உபாச கூட்டம் முடிச்சு. திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. என்ன ஃபோன் வருதுன்னு எடுத்து பேசினேன். कौन बोल रहा है அப்படின்னா, मैं झारखंड से बोलती हूँ அப்படின்னு சொல்லி. कहाँ से? झारखंड எங்கே இருக்குன்னே தெரியாது. எங்கேருந்து பேசுகிறேன்? ஜார்க்கண்ட்லேருந்து பேசுகிறேன்னு சொல்லி பாருங்க. சும்மா இருக்கிற நமக்கு ஒரிசாலேருந்து கால் வந்து, ராஜஸ்தான்லேருந்து வந்து, ஜார்க்கண்ட்லேருந்து வந்து, வெயிட் பண்ணுங்க, ஸ்ரீலங்காலேருந்து வரப்போகுது. ஆண்டவர் ஊழியத்திற்கான காரியங்களை, வாசல்களை, வழிகளை திறக்கிறார். அவருடைய நாம மகிமைக்காக, ஆலயங்களை கட்டுவதற்காக. ஸோ அதனால் என்ன சூழ்நிலைமை மூழ்கடிக்கிறதா இருந்தாலும் கவலைப்படண்டா. ஆண்டவரை மாத்திரம் பிடிச்சிருங்க, ஸ்ட்ராங்காக பிடிச்சிருங்க. ஆண்டவரை விட்டுறாதுங்க. ஆண்டவர் எதுலையும் விட மாட்டார். ஏன்னா உங்கள் மேலே ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமென். சரி, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான்
காணிக்க வேலை பெற்றுக்கொள்ளுவேன். காணிக்க